வாருங்கள் ஃபைனல் சிஎஸ்சிக்கு செல்லுவோம். ஃபைனல் சிஎஸ்சி படித்த மாணவர்கள் சிலரை பேட்டி காண்போம். அன்பாலே, இதுதாங்க ஃபைனல் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட கிளாஸு. என்னடா ஃபைனல் சிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஆட்களே இல்லைன்னு பார்க்குறீங்களா? இது லஞ்ச் டைமுங்க. இப்போ யார் இருப்பா? கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. நீங்கள் பார்க்குறது இப்போ கொஞ்சம் பேர் உங்களோட கொஞ்சம் பேர்த்த நம்ம முன்னால் போய் பார்ப்போம். இவர் தான் ஆலின் ஜோஸ். ரொம்ப தாராள மனசு உள்ளவர். வேறு என்ன பற்றி இவரை பற்றி சொல்லணும்னா அவரே சொல்லுவார். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? நான் வந்து ஒரு அமைதியான மாணவன். உங்களை பார்த்தாலே தெரியுது. நான் இந்த உலகத்தில் பிறந்த காரணமே மக்கள் ரொம்ப பெரும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ரொம்ப மொக்கையை போடுறாரு. நம்ம அடுத்த வட்ட போய் பார்ப்போம். சொல்றேன் போய் பாண்டி அது தேவாங்க தேவாங்க ஒரு நிமிஷம் இந்த பாட்டே வர்றவர் தான் ஜான் சுஜின். எங்கள் கிளாஸில் இவர் தான் ரொம்ப பெரிய ரவுடி. வேற என்ன சொல்லணும்னா ஒரு கிங் மேக்கர், பெரிய காமெடி பண்ணுறவர். அப்படியே பின்னால் போயிட்டே இருந்தோம்னா இவர் தான் வெங்கடேசன். இவர் சொந்த ஒரு தேங்காய்பட்டணம். இவர் வர்றது தான் பெரிய ரவுடி. ஒரு கராத்தா கட்டிருக்காரு. வேற என்ன உண்டு? இவர் நல்லா டிரைவிங் பண்ணுவார். வேற அடுத்த வர பார்ப்போம். என்ன செய்ய? இவர் பேர் தான் அருண் அன்புமகன். படையப்பா பாபா படையப்பா. இவர் வேற என்ன பண்ணுவார்? ரஜினிகாந்த் ஒரு ரசிகர். இவர் பேர் அருண் அன்புமகன். இவரை பத்தி ஆலின் ஜோஸ் சொல்லுவார். நல்ல பையன். ஆனா எப்போ சிந்திச்சுட்டு இருப்போம். நம்ம ஏதோ சுச்சுவேஷன் காரணமா கெட்ட பையன் பேர் எடுத்துக்கலாம். அப்படியா? ஓகே தேங்க்யூ. அடுத்து போவோம். இவர் தாங்க சபரி சங்கர். எப்பயும் ஏதாவது படிச்சுட்டே இருப்பாரு. அவருக்கு வேற யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. சாவு உண்டு தண்டையால உண்டுன்னு. என் கிளாஸ்ல உள்ள ஒரு 4 பேர்த்துல இவர் ஒருத்தர். அந்த 4 பேரும் நல்லா பையங்க அப்படின்னு எல்லாரும் மேடம்லாம் சொல்லுவாங்க. என்ன பண்றது, நம்ம நேரத்துக்கு வேற யாரையும் காணல. தேடி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஜோசின் பிரேம். இவர் தாங்க ஜோசின் பிரேம். சரி, கிளிக்க மாட்டான். அதுக்கடுத்து பார்க்க போறது தான் ஓங்குமார். அன்பா ஓங்குமார், திரும்ப எங்க வாங்க, பக்கத்துல வாங்க. வேற எப்பயும் நெத்தியில சந்தன போட்டவர் தான் வரையவர். இவர் வந்து கழுத்துல ஒரு செயினோட தான் தெரிவாரு. வேற என்ன பண்ண இவர் சொல்லணும்னா எப்பயும் இன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அடுத்து பார்க்க போறது 4 மனிதர்கள். இவர் 2வது உள்ளவர். இவரும் சபரி சங்கரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பேரு செல்வ சுபின். உங்களை பத்தி வேற ஏதாவது நீங்க சொல்றீங்களா? அப்படியா? சரி, ஓகே. நீங்க எந்த டிவில இருந்து வர்றீங்க? நாங்களா பாண்டி டிவி. அப்படியா? நீங்க பாட்டுல போடுவீங்களா? நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கிறோம், அப்புறம் நாங்க பாட்டை போடுறோம். அப்படி போட்டுறோம். ஸ்டாலின். இவர் தான் ஸ்டாலின். இவரு அந்த 4 பேர்த்துல 3வது உள்ளவர். இவர் ரொம்ப காமன் டைப்பானவர். தேடி ஒரு கப்பல். அவரை பத்தி செல்வஸ்வின் கொஞ்சம் சொல்லுவாரு. சொல்லுங்க. அதாவது இந்தியன் டெரரிஸ்ட்ல வந்து நம்பர் 1 ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறதே இவர் தான். இவர் வந்து இப்போது தலைமறைவா இருந்துட்டு இருக்காரு. இவரை தேடிதான் பாண்டியன் டிவில இருந்து ஆட்கள் சென்றுட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்க உயிரோடையோ குணமாகவோ பிடிச்சவர்களுக்கு எப்பவுமே அன்புமணி ராமதாஸ், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தக்க கேடயம் வழங்கி சக்கை மடலை இலவசமாக வழங்குவார் என்று கூறியுள்ளார். அதற்காக பாண்டியன் டிவி சக்கை மடல் வாங்குவது. ரொம்ப நன்றி. அடுத்து 4வது நம்பர்ல 4வது உள்ளவர். இவர் தான் எங்க கிளாஸோட ராஜேஷ். இவர் தான் எங்க கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ். இவர் தான் எங்களுக்கான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொண்டே இருப்பாரு. எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவரை பத்தி செல்வசுபின் சொல்லுவார். இவர் தான் மிஸ்டர் டி ராஜேஷ். டி என்றால் அவருக்கு தெரியும், காலேஜுக்கே தெரியும். டி என்பது யார்? ஆனா எங்களுக்கு தெரியாதே, சொல்லுவீங்களா? இன்சியல் ஆகிய டி என்பது சற்று அவர் சொல்லுவார். சொல்லுங்க மிஸ்டர் ராஜேஷ். என்னடா சொன்னா அப்பா இருக்காரு. அந்த சரியா நாங்க கேட்டோம். அதன்படியாக இவர் வந்து ஜோசியல்னு கூட சற்று உறவு வைத்திருப்பதாக சொல்லுகிறாரு. ரகசியமாக ஒரு கூட்டு உறவு. அதாவது
இந்தியாவை எப்படி கவிழ்க்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஓ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை அறவே உடைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இவர் ஹெச்ஓடி ஆவதற்காக முயற்சிக்கிறார். ஓகே ஓகே மிக்க நன்றி சொல்ல சுபின். என்னடா பேச்சு குரல் மட்டும் கேட்குறது, இதை யார் எடுக்கிறான்னு தெரியலையா? நான் தாங்க உங்கள் பாண்டி. பார்க்கணுமா? விஷுவலில் பாருங்கள், நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இவர் தான் பாண்டி. இந்த வீடியோ எடுத்ததுலாம் நான் தான். பேர் பாண்டி. உங்களுக்கு எது அதிகம் தலையே காட்டுறேன். அப்படி பாரு. சரி இவரை பற்றி அருண் அனுபவம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய வீடியோ எடுப்பான். டைரக்டர் ஆஃப் தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4th இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே தேங்க்யூ. இவரை பற்றி நம்ம சுபின் பேசுவார். இவர் வந்து ரொம்ப சாஃப்டான மேன். அதாவது பாண்டியிலேருந்து இங்கே வந்து படிக்க வந்திருக்காரு. சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் பல வந்து அங்கிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு எதற்காக என்றால் கம்ப்யூட்டர்ல ஏதாவது சாதிக்கிறது. பாண்டியன் டிவிக்கும் அவங்களே பேட்டி எடுத்த பாண்டியன் டிவிக்கும் தெரவை தேடி சேர்ந்த பாபா அன்பார்ந்த நன்றி.